Okay, next one, the fifth sum. Prove that square of any integer leaves that remainder either 0 or 1 when divided by 4. Okay வா, நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து either 0-வா இருக்கணும் இல்லனா 1-ஆ இருக்கணும். அதானே மீனிங் எதுக்கு? நெக்ஸ்ட் இன்னொன்னு கொடுத்திருக்காங்க, எனி இன்டிஜர்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அப்போ தட் இஸ் பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கலாம். பாசிட்டிவ்ல என்னென்ன இன்டிஜர் போன சம்லே போட்டோம், ஈவன் இன்டிஜர் ஆட் இன்டிஜர்னு ரெண்டு போட்டோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஈவன் இன்டிஜர் ஆட் இன்டிஜர்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ ஈவன் இன்டிஜருக்கு என்ன ஃபார்முலா போட்டோம், 2k போட்டோமா. ஆடுக்கு வந்து 2k plus 1 போட்டோமா. இந்த சேம் விஷயத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கேயும் போட்டுக்கிறேன். ஓகேவா, இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி எடுத்துட்டு வரணும். கேஸ் 1 இல்லைன்னா ஸ்டெப் 1 ஏதாச்சும் போட்டுக்கோங்க. ஓகேவா, உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக. இப்போ கேஸ் 1 கேஸ் 2 நான் இந்த சம்ல எடுத்துட்டேன். ஏன்னா போனதுல ஸ்டெப் யூஸ் பண்ணியாச்சு இல்லையா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈவன் இன்டிஜர் நான் இந்த சைடு போடுறேன். ஓகேவா, 2kவா என்ன பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும். ஐ எம் கரெக்ட், 2k என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ண என்னது, 2 into 2 4. கரெக்டா, 2 into 2 எவ்வளோ 4. அப்ப k ஸ்கொயர்டா வந்துருமா. அப்ப இது என்னது நமக்கு q, இது என்னது q. புரியுதா, பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லிமால பாத்தீங்க அப்படின்னா, பை யூக்ளிட் டிவிஷன் லிமா படி ஃபார்முலா என்னது நமக்கு, a is equal to bq plus r. புரியுதா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், a என்னது 2k squared, a என்னது 2k squared is equal to q என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், that is 4k squared. ஓகேவா, k squared தான் இதுல என்னது q. ஓகே, and then plus 0. ரிமைண்டர் வந்து இல்ல இல்லையா, சோ ரிமைண்டர் என்னது 0. புரியுதா, இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா k. இது வந்து என்னது b. புரியுதா என்ன சொல்றேன்னா, இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வந்துரும், 0ல எது பண்ணாலும் r is equal to 0. ரிமைண்டர் என்னது 0. ஓகேவா, ரிமைண்டர் எய்தர் 0 or 1 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, ரிமைண்டர் 0 வந்துருச்சா. அப்ப r is equal to 0 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் என்ன பண்ணணும், செகண்ட்ல ஆட் இன்டிஜரை நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். கரெக்டா, ஆட் இன்டிஜரை நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா, அப்போ 2k plus 1 the whole square. கரெக்டா, எப்படி இருக்கு, a plus 1 the whole square மாதிரி, a plus b the whole square மாதிரி இருக்கா. ஓகே, அப்ப என்ன வரும், 4k square, 2 2s are 4k square. ஓகேவா, plus 4k plus 1. ஓகேவா, 4k plus 1. ஓகே, 2 2s are 4, k plus 1. k1 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்டா ஃபர்ஸ்ட்ல. 2 2s are 4 k squared and then 2 2s are 4 k plus 1. ஓகேவா, லாஸ்ட்ல ரிமைனிங் என்ன இருக்கு, plus 1 இருக்கு, அந்த plus 1ஐயும் போடணும். புரியுதா, அப்போ இப்போ பாத்தீங்கன்னா 2 நான் வெளியில எடுத்து வந்துக்கிறேன். that is 2k plus 1 whole squared is equal to, இது அப்படியே இறக்கிக்கோங்க. ஓகேவா, இப்போ இதுலயும் காமனா 4 இருக்கு, இதுலயும் காமனா 4 இருக்கு. இப்போ நான் 2 4க்கு ஒரு 4 எடுத்துக்கலாமா, 2 4ல ஒரு 4 வெளியில வந்துருச்சுன்னா k squared plus k ன்னு இருக்குமா, plus 1. ஓகேவா, 4 into k squared 4k squared, 4 into k 4k. பேலன்ஸ் என்ன இருக்கு, plus 1 இருக்கு, அந்த plus 1 நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, அப்போ எனக்கு இந்த இடத்துல ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு, 1 கிடைச்சிருக்கு. ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு, 1 கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ a is equal to bq plus r. ஓகேவா, a என்னது 2k plus 1 the whole square is equal to, b என்னது 4k squared plus k and then r வந்து 1.
அப்போ r is equal to 1. நம்ம வந்து 1 ப்ரூஃப் பண்ணியாச்சா? பாருங்க, இது 0ன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சா? ப்ரூஃப் பண்ணியாச்சா? அப்போ என்னது? therefore hence proved. ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.